நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சென்னை எம்ஜிஆர் நகர் மாணிக்க வாசகம் தெருவைச் சேர்ந்தவர்கள் சிவகுமார், அருணா தம்பதியர். இவர்களின் 2 வயது பெண் குழந்தையான ஹரிவர்தினி முந்திரி பருப்பு சாப்பிட்டுக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது திடீரென குழந்தை மயங்கி விழுந்த நிலையில் துடிதுடித்து போன பெற்றோர் வீட்டின் அருகே உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதையடுத்து குழந்தையின் உடல் KK நகர் ESI மருத்துவமனையில் உடற்கூராய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிலையில் தாய் அருணா அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த எம்ஜிஆர் நகர் போலீசார் உயிரிழந்த 2 வயது குழந்தை ஹரிவர்தனியின் உடலை பிரேத பரிசோதனைக்கு பின்னர் பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். இதனைத் தொடர்ந்து முந்திரி சாப்பிடும் போது குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கலாம். ஆனாலும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த பிறகு குழந்தை இறப்புக்கான முழுமையான காரணம் தெரியவரும் என போலீசார் தகவல் தெரிவித்தனர். இந்த நிலையில் முந்திரி பருப்பு சாப்பிட்ட குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது ஏன்? உயிரிழந்தது எப்படி? பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக முந்திரி பருப்பை கொடுப்பது எப்படி என குழந்தைகள் நல மருத்துவர் மணிமேகலையிடம் கேட்டபோது 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு எவ்வாறு உணவை கொடுக்க வேண்டும், சுவாச குழாயில் அடைப்பு காரணமாக திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டால் எப்படி முதல் உதவி செய்து காப்பாற்ற வேண்டும் என்று விளக்கம் அளித்தார். குறிப்பாக 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு முந்திரி பருப்பு மட்டுமல்ல, எந்த பருப்பாக இருந்தாலும் அரைத்தோ பேஸ்டாகவோ கொடுப்பதுதான் பாதுகாப்பானது. முழுமையாக கொடுத்தால் இப்படிப்பட்ட ஆபத்துகள் ஏற்படலாம் என எச்சரிக்கிறார். இந்த மாதிரி இஷ்யூஸ் நம்ம டெய்லி சந்திக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. குழந்தைங்களுக்கு இப்போ ஹெல்த்தியாக எல்லாருமே நட்ஸ் கொடுக்குறோம். அது எப்படி கொடுக்கணும்ன்றது தெரிஞ்சுக்கணும். நட்ஸ் ஆர் ஹெல்தி. அதே நேரத்தில் அது 5 வயசுக்கு உட்பட குழந்தைங்களுக்கு முழுமையாக கொடுக்காம அந்த நட்டை க்ரஷ் பண்ணி நம்ம ஏதாவது சத்துமாவு கஞ்சியில் அந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இல்லைன்னா பேஸ்ட் மாதிரி பட்டர்ஸ் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இல்லை கிரைண்ட் பண்ணி அதை லட்டூஸ் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ஹெல்தி, அது எவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு நமக்கு தெரியும். அதில் நல்ல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ எல்லா பேரண்ட்டுக்கும் அது நட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு தோணும். பட் நட்ஸ் கொடுக்கும்போது நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அதை எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுன்றது, எப்படி கொடுக்குறதுன்றது, அதுக்கப்புறம் ஏதாவது இந்த மாதிரி அசம்பாவித இன்சிடென்ட்ஸ் ஏதாவது ஆனால் எப்படி நம்ம அதை ஃபர்ஸ்ட் எய்டாக எப்படி பண்ணணும்ன்றதை தெரிஞ்சுக்கலாம். நட்ஸ் சில நட்ஸுக்கு அலர்ஜிஸ் கூட இருக்கலாம். ஸோ அதனால நட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு சிங்கிள் நட்டாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிப்போம். அது ஒரு ஆல்மண்ட் ஆர் வால்நட்ஸ் அந்த மாதிரி கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு நட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி அது ஒத்துக்குச்சுன்னா முதல் நாள் ஒரு 2 நாள் கொடுக்கும்போது எந்த அலர்ஜிஸும் ஆகலைன்னா தென் அதை நம்ம அவங்களோட ரொட்டீன் டயட்ல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அது நட் அலர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னா, சில நேரம் ஒரு நட் கொடுக்கும்போதோ சில ஃபுட் அலர்ஜிஸ் வரும்போது கண்ணு, முகம் இதெல்லாம் வீங்கிறது, உடம்புல ரேஷஸ் வருது, இல்லை சில நேரம் மூச்சு திணறல் கூட ஆகலாம். இது சிவியர் ஃபார்ம் ஆஃப் நட் அலர்ஜிஸ். ஸோ அது அனஃபிலாக்சிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருந்ததுன்னா இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும். தென் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நமக்கு எல்லா நட்ஸும் சேர்த்து ஒரு சத்துமாவு கஞ்சியில் போடும்போது நமக்கு எந்த நட்டுக்கு அலர்ஜி வருதுன்னு தெரியாது. அதனால இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கும் போதே ஒரு நட்டாக தனித்தனியாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். அண்ட் தென் இதை ஒத்துக்குதுன்னும் போது தென் யூ கேன் மேக் சேம் எல்லாத்தையும் சேர்த்து கூட பண்ணி க்ரஷ் பண்ணிட்டு நம்ம சத்துமாவு கஞ்சியோ இல்லை லட்டூஸ் மாதிரியோ இல்லை பட்டர் பேஸ்ட் மாதிரி பீனட் பேஸ்டோ இல்லை வால்நட் அந்த மாதிரி பண்ணி நம்ம சாண்ட்விச்சஸ்க்கு அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி வேணுமோ அப்படி கொடுத்துக்கலாம். ஹோல் நட்டாக 5 வயசுக்குள்ள, ஏன்னா அவங்களுக்கு ஸ்வாலோயிங் கெப்பாசிட்டி சூ பண்ணி ஸ்வாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் கொடுத்துக்கணும். 6 மாசத்துல எல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம ஒரு 8 to 9 months டைம்ல we can introduce nuts. அந்த நட்ஸ்க்கு இதை கொடுக்குறச்ச we should be very careful. அதை இந்த பவுடர்ட் ஃபார்ம்ல தான் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதே நேரம் பருப்பு வகைகளை சாப்பிட்டு மூச்சு திணறல் ஏற்பட்டு
குழந்தைகள் போராடி கொண்டிருந்தால் அதற்கான முதலுதவி சிகிச்சை அளிப்பது எப்படி எனவும் அவர் கூறினார். தென் இந்த பெரிய குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஒருவேளை அந்த சாப்பிடும் போது வந்து முழுங்கிட்டாங்கனாக்கா, இன்கேஸ் சம்டைம்ஸ் விளையாடிட்டே ஓடிக்கிட்டே நட்ஸோ ரெசின்ஸோ சாப்பிடும்போது அது தொண்டையில மாட்டிக்கிச்சுன்னா அவங்களுக்கு மூச்சு திணறல், மூச்சு எடுக்க முடியாம, சுவாசம் எடுக்க முடியாம கஷ்டமா இருப்பாங்க. அந்த டைம்ல நமக்கு தெரியும், நம்ம வேற வேலையில இருக்கும் போதுன்னு குழந்தை திடீர்னு ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கும் போது காஃப் பண்றாங்க அப்படின்னாவே நம்ம அது பொறைய எரிக்கிச்சுன்னு நம்ம சஸ்பெக்ட் பண்ணணும். இன்கேஸ் அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து சுவாசம் எடுக்க முடியுதா, அவங்க சொந்தமா மூச்சு எடுக்க முடியுதா, இல்ல மூச்சே நின்று ஒரு மாதிரி ப்ளூவா ஆயிட்டு மயக்கம் போட்டு விழுகிற ரேஞ்சில இருந்து இல்ல இப்படி பிடிச்சிக்கிட்டு எனக்கு மூச்சு எடுக்க முடியலன்ற மாதிரி ஸ்டேட்ல வந்தாங்கன்னா, குழந்தை விளையாடுற குழந்தைன்னா கொஞ்சம் குழந்தைய வந்து நம்ம பின்னாடி இப்படி பிடிச்சிக்கிட்டு வயிற்று மேல இந்த செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸ் கொடுப்போம். இந்த அமிக்கி செஸ்ட்ல கம்ப்ரெஷன்ஸ் கொடுக்கும்போது சம்டைம்ஸ் அது வெளியில வரலாம். இல்ல கொஞ்சம் இன்னும் பெரிய குழந்தைன்னு படுக்க வச்சுட்டு we can give that. அப்போ அந்த வெளியில நம்ம என்ன பார்க்கணும், திருப்பி வாய்க்குள்ள அது வெளில வந்திருக்கா அந்த அப்ஸ்ட்ரக்ட் ஆனது. அப்ஸ்ட்ரக்ஷன் எப்ப வரையும் இது பண்ணணும்னா, அந்த அப்ஸ்ட்ரக்ஷன் ரிலீவ் ஆகணும், இல்ல அந்த ஃபாரின் பாடி வெளியில வந்துடணும், இல்ல குழந்தை வந்து சுவாசம் எடுக்கிற மாதிரி பாதி வெளியில வந்துருச்சுன்னா கூட சுவாசம் எடுக்க ஈஸியா இருக்கும். அது வரையும் நம்ம அதை பண்ணிட்டே இருக்கணும். இதுக்குள்ள வந்து இன்னும் கூட நமக்கு ஹெல்ப் வேணும்னா எமர்ஜென்சிக்கு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி டீம் யாரையாவது வர வச்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்க முதலுதவி பண்ணி சேவ் பண்ணலாம். சின்ன குழந்தைன்னா பேபி ரொம்ப சின்ன குழந்தை ஸ்பூன்ல ஏதாவது கொடுத்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஏதாவது பொறுக்கிருச்சுன்னா குழந்தைய வந்து கை மேல இப்படி கவுத்து போட்டு பண்ணிட்டு செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸ் பண்ணுவோம் இப்படி. அண்ட் தென் அதுக்கப்புறம் திருப்பி பார்ப்போம் வாயில இருக்கான்னு. வாயில இருந்ததுன்னா எடுத்துடணும். திருப்பி அதே மாதிரி 5 முன்னாடி ஒரு செஸ்ட் 5 கம்ப்ரெஷன்ஸ் அண்ட் தென் பேக் கம்ப்ரெஷன்ஸ் 5. இந்த மாதிரி பண்ணும்போது ரிலீவ் ஆகிறதுக்கு இந்த செஸ்ட் கம்ப்ரெஷன் பண்றதுனால இங்க இருக்கிற மூச்சுக்குழால எங்கேயா அடைப்பிருந்து அது மாட்டிக்கிறது வெளியில வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணா நம்ம சேஃப் பண்ணலாம். இது வந்து எல்லா பேரண்ட்ஸ் எல்லாருமே இந்த மினிமல் ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் செய்தியாளர் வினோத்குமார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.